ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. நாம ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லயே சொல்றோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. மக்களோட மக்களா இருந்தோம்னு சொல்றேன். 1990ஸ்லயே ரசிகர் மன்றமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நிற்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நற்படி மன்றமாகவும் அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாகவும் மாறி மக்களோட மக்களா நின்றுகிட்டு இருந்தோம். 2008 ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள் கூடிய உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். 2009 ஆரம்பிச்ச விஜய் மக்கள் இயக்கம் வழியா நம்மளோட மக்கள் நல பணிகளை எக்ஸ்டெண்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். கல்விக்கு துணையா இருந்தோம், சோஷியல் சர்வீஸ் செஞ்சோம், வெள்ள நிவாரணத்தில் துணையா இருந்தோம், கொரோனா காலத்தில் மக்களுக்கு தோள் கொடுத்தோம். விலையில்லா விருந்தகம், குருதியகம், முட்டைப்பால் ரொட்டி திட்டம், விழியகம், பயிலகம், நூலகம், இப்படி பல வழியில மக்களுக்கு துணையா இருந்தோம். அப்புறம் நம்மளோட திரைப்படங்கள்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஊழல் எதிர்ப்பை சொன்னோம், சமூக நீதியை சொன்னோம், கல்வியை பத்தி சொன்னோம், அரசியலை பத்தி சொன்னோம். அரசியலை பத்தி பேசுனதுனால நம்ம படங்கள் சந்திச்ச இது வரைக்கும் சந்திக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்று ஒன்றா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அனுப்பி வச்சோம், நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. பஸ் இதுல கொஞ்சம் டெக்னிக்காச்சும் கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு